தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஐபிஎல் 2024 மேட்ச் நம்பர் 53 பஞ்சாப் கிங்ஸ் 11 வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ், இந்த இரண்டு அணிகளுக்கு இடையே நடைபெறக்கூடிய மேட்சினுடைய டீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்கலாம். டுடே இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 PM தரம்சாலாவில் ப்ளே பண்ணுறாங்கன்னா அதுக்கான பிச் ரிப்போர்ட்டு ஓரளவு வீடியோஸ் நம்ம ஃபுல்லாக பாருங்கள். எஸ்டர்டே வீடியோஸ் சூப்பராக கொடுத்துருந்தோம். ஓரளவு நம்ம வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட்டாக நம்ம ஜிஎல் வின் பண்ணியிருக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம எல்லா ஐடியாஸுமே கொடுத்துருந்தோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு 1 crore வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதுக்கான உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கான ஃபுல் டிப்ஸும் உள்ளே இருக்குது, பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, பிரேம் டீம்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்து அப்படின்னா நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கங்க. இதுவரை நம்ம டீம்ஸ் போட்டே இருக்க நிறைய லாஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரி கெஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள் நம்ம பிரேமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நம்ம பிரேம் டீட்டெயில்ஸ் கேட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரெடிக்ஷனில் போகலாம். ஸோ ப்ரெடிக்ஷனை ஃபுல்லாக பாருங்கள், டெஃபினட்டாக ஸ்கிப் பண்ணாதீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ இந்த மேட்ச் வந்து தரம்சாலாவில் ஹிமாச்சல் பிரதேஷ் தரம்சாலாவில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ தரம்சாலாவை பொறுத்தளவில் ஸோ இது ஒரு டே மேட்சாக இருந்தாலும் அந்தளவுக்கு ஹீட்லாம் இருக்காது, வெப்பம்லாம் அதிகமாக இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேசம் பற்றி தெரியும், ஒரு குளிர் பிரதேசம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபாரின் வென்யூ மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங் இருக்கும், பேட்டிங் நல்லா சப்போர்ட்டிங் இருக்கும். ஸோ இதில் டோட்டல் மேட்ச் பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் மேட்சஸ். பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 6 முறையும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 3 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரீசன் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங்காக போகும்பொழுது சேஸ் பண்ண முடியாமல் மேட்சை நிறைய டீம்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 179 இருக்குது. சுயரா அந்த ஸ்கோரை நம்ம டுடே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். 180க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2012 232க்கு 2 விக்கெட் அடிச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் அதே பஞ்சாப் கிங்ஸ் லோ ஸ்கோர்லேயும் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 150 கீழே 2 முறையும், 150 to 69 ரெஜிஸ்டர் ஆகலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 170 to 180க்குள்ள 4 முறையும், 190க்கு மேலே 3 முறை. இந்த ஸ்கோரை நம்ம டுடே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சுயரா வந்து 180க்கு மேலே போகும். ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் உங்கள் டீமை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஓகே நண்பர்களே, வெரி குட் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும், அதில் மாற்றமே கிடையாது. ஒரே ஒரு சின்ன விஷயம், இப்போ தான் ஒரு ஐபிஎல்லில் இதான் ஃபஸ்ட் மேட்ச் தரம்சாலாவில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஹார்ட்னஸ் இருக்கும். ஒருவேளை அந்த ஹார்ட்னஸை யூஸ் பண்ணி இனிஷியலாக பவுல் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட் எடுத்தால் தான், அதர்வைஸ் நல்ல ஒரு வெரி குட் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ இந்த தரம்சாலா பிச்சில் எந்த மாதிரி ஸ்கோர் வந்திருக்கு, பஞ்சாப் கிங்ஸில் அவனுடைய வெற்றிகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக சென்னையை வின் பண்ணாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது டுடே வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய கெஸ்ஸிங் படி பஞ்சாப் கிங்ஸுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் சிஎஸ்கே கப் அடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த முறை பிளே ஆஃப் கூட வரமாட்டாங்கன்னு நான் கெஸ் பண்ணுறேன். சப்போஸ் பிளே ஆஃப் வந்தாலும் வெளியே போயிடுவாங்க. டெஃபினட்டாக வந்து இப்போ பெஸ்ட் டீம்ஸு நல்ல ஸ்டார் பிளேயர்ஸ்லாம், இன்டர்நேஷ்னல் ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் இருக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாம் கீழே போயிட்டாங்க. ஸோ இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸு மட்டும்தான், பட்லர் மட்டும்தான் ஒரு ஸ்டார் பிளேயர், அவங்க மட்டும்தான் மேலே வர்றாங்க. ஸோ டாப்பில் இருக்காங்க. ஸோ டுடே வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக பஞ்சாப் கிங்ஸ்க்கான இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பஞ்சாப் கிங்ஸ் ஒரு 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த 9 மேட்ச்சில் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, 3 மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப க்ளோஸ் தான், ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ஒரே ஒரு மேட்ச் தான் ரொம்ப டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு ஒரு கம்பைண்டாக ஓரளவு ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்ப்போம். நல்லா ஸ்கோர் வந்திருக்கு. இந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 200. ஸோ இது ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா 2021க்கு முன்னாடி தான் வந்து லோ ஸ்கோர்லாம் அமைஞ்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் வந்திருக்கு. 2011 வந்து பார்த்தீங்கன்னா 232 அடிச்சிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸு. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்டு பேட்ஸ்மேன் சப்போர்ட்டிங் இருக்குது இந்த பிச்சு, அதை மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே, இது பஞ்சாப் கிங்ஸ் வந்து டெல்லி கேபிட்டல்ஸை வின் பண்ண ஒரு மேட்ச்சு. ஸோ ஓகே, இப்போ பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது பி சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12th பிளேயராக யூஸ் பண்ணுறாங்க. அதான் இம்பேக்ட் சஃபாக யூஸ் பண்ணுறாங்க. பேரிஸ்டோ 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. நம்பர் 3ல் ரூசோ. ஸோ டாப் 3ல் 2 இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேன், ஸ்டார் பேட்ஸ்மேன் இருக்காங்க, பேரிஸ்டோ அண்டு ரூசோ. பெரிய இன்னிங்ஸை ஃபில்லப் பண்ணக்கூடியவங்க. சசாங்க் சிங்குடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸு தொடர்ந்து சூப்பர்பாக இருக்குது. நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. இப்போ லாஸ்ட் மேட்ச் கூட சரியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல, இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாம் கரன் ஒரு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸில் தொடர்ந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிதேஷ் சர்மா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்துஷ் சர்மா. ஸோ 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் கிரேட்டாக இருக்கும். இருந்தாலும் சிதேஷ் சர்மா பொறுத்தளவில் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்கார். ஆத்துஷ் சர்மா பொறுத்தளவில் அந்தளவுக்கு பேட்டிங் கிடைக்குமா அப்படின்னு செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுலர்ஸை பொறுத்தளவில் ஹர்ஷல் பட்டேல் 10th பவுல் பண்ணுறாரு.
ரபாடா வந்து இனிஷியலாக பவுல் பண்ணும்போது சப்போஸ் ஃபர்ஸ்ட் பவுல் எடுத்தாங்கன்னா இனிஷியலாக விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஹர்ஷீப் சிங்கு 3 பேரும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. சப்போஸ் ஸ்பின்னரில் ராகுல் சஹாரோ அல்லது ஹர்மன்பிரீத் பிராரோ வரலாம். ஸோ அதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நல்லா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சு தான் அந்த பிச்சை பொறுத்தவரை வெரி குட் பேட்டிங் ட்ராக்கு. ஏன்னா ஃபார் அது ஆஸ்திரேலியன் பிச்சு அது வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து பிச்சு. ஸோ இந்த மாதிரி பிச்சு பிஹேவ் பண்ணும், இங்கிலாந்து பிச் மாதிரி பிஹேவ் பண்ணும் அந்த பிச்சை பொறுத்தவரை. அதனால் ஃபாஸ்ட் பவுலிங் அதிகமான சப்போர்ட்டிங் இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 ஹர்ஷல் பட்டேல், ரபாடா, ஹர்ஷீப் சிங் 3 பவுலர்ஸும் இம்பார்ட்டன்ஸாக இருப்பாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கங்க. ஸோ ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் 11 பொறுத்தளவில் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தளவில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது ரஹானே. இன்றைக்கி அந்த ஓப்பனிங் பேட்டர்னை மாற்றுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. என்ன ரீசனாக ரஹானை தொடர்ந்து சொதப்பிட்டு இருக்காரு. ஸோ அந்த பிளேஸில் ஓப்பனில் ரிஸ்வி மாதிரி பிளேயர்ஸை கூட சான்ஸ் கொடுப்பாங்க, அல்லது மொயின் அலி மாதிரி பிளேயர்ஸை சான்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி சேஞ்சஸ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லா ஃபார்மில் இருக்கார். தொடர்ந்து இப்போ கிரிக்கெட்டிங் அவருடைய ஷார்ட் மேக்கிங் சூப்பராக இருக்குது. ஸோ இருப்பினும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ந்து 3 மேட்ச்சில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த மேட்ச்சு ஒரு ரிஸ்கே ட்ராப் பண்ணி பாருங்கள். ஒரு சில டீம்ஸில் டீமில் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரபாடா, ஹர்ஷீப் சிங் மாதிரி பவுலர்ஸில் அவுட் ஆகிறதுக்கான ஒரு சின்ன பாசிபிலிட்டி இருக்குது ருத்ராஜ் கெய்க்வாட். ஒரு சில டீம்ஸில் ட்ராப் பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் அதிகமான கேப்டன்சியில் அவரை தான் பிக் பண்ணிக்காங்க. சிவம் துபே இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரவீந்திர ஜடேஜா மேலே வர்றாரு. ஸோ ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் சப்போர்ட்டிங், இது ஸ்பின்னருக்கு சப்போர்ட் இல்லாத பிச்சை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்னால 1 or 2 விக்கெட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்லேயும் டாப் 4ல் வராரு. ஸோ அந்த அடிப்படையில் நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம் ரவீந்திர ஜடேஜா பொறுத்தளவில். ஸோ அதுக்கடுத்து ரிஸ்வி இம்பேக்ட் ஷாப்பாக யூஸ் பண்ணுறாங்க. மொயின் அலி அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ஸோ இருந்தாலும் பவுலிங்லேயும் அந்தளவுக்கு சொல்ல முடியாது. பேட்டிங்கில் பண்ணால் தான். எம்எஸ் தோனி இந்த பர்டிகுலர் வெனியூவில் ஓரளவு டீசெண்டாக இருந்திருக்காரு. மிச்சலை பொறுத்தளவில் இந்த பேட்டிங் ஆர்டர் டஃப் நைட்டாக இங்கே இருக்காது. ஸோ இங்கே சிவம் துபைக்கு மேலே இருக்கும். நம்பர் 3ல் பேட் பண்ணுவார். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கங்க. நான் இன்றைக்கி ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ரெஸ்கியா கேப்டன் விஷயம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் நியூசிலாந்து பிச்சு மாதிரி பிஹேவ் பண்ணும். இந்த மாதிரி பிச்சு நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. மிச்சல் நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. பவுலர்ஸை பொறுத்தளவில் தொடர்ந்து தீபக் சஹார் அண்ட் சர்துல் தாகூர் விக்கெட் டேக்கிங் லெஸ்ஸாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கிளீசான் நல்ல ஒரு பவுலர் தான், 10th பவுல் பண்ணுவார். ஸோ இந்த முஷிபுர் ரஹ்மான் பிளேஸில் அந்த இடத்துல பதிரானா உள்ளே வந்துடுவார். ஸோ பதிரானா பொறுத்தளவு சூப்பர்பான ஒரு டெத் ஓவர் பவுலர். ஸோ அந்த அடிப்படையில் நிறைய லென்த் வீசக்கூடிய பவுலர். ஸோ அந்த அடிப்படையில் பதிரானாவோட ஒரு கேப்டன்சியில் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் செகண்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா பேட்டிங்கில் அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்ல முடியல. இருப்பினும் பேட்டிங் நல்லா பண்ணுற வாய்ப்பு வந்து பிபிகேஎஸ்க்கு தான் இருக்குது. ஏன்னா ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் வெனியூவில் நல்லா வெற்றிகளையும் அதிகமாக வச்சுருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சு இந்த அணியை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்க்கும்போது பிபிகேஎஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக நான் பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பேட்ஸ்மேன் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ஒரு கிரேட் பெர்ஃபார்மன்ஸ், ஒரு லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய எபிலிட்டி பேரிஸ்டோ அண்டு ரூசோவுக்கு உண்டு பஞ்சாப் கிங்ஸ் சைடு. ஸோ அதே சமயத்தில் பேட்டிங் சைடு இங்கே சிவம் துபே நல்ல ஒரு பேட்டிங் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேரி மிட்சல். இந்த 4 பேட்ஸ்மேனில் சுயரா மூணு பேட்ஸ்மேன் ஒரு கிரேட் இன்னிங்ஸ் சுயரா ஆடுவாங்க. உங்களுக்குலாம் நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். பவுலர்ஸை பொறுத்தளவில் மதிஷா பதிரானா வந்தால் சுயரா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிங்க. அவரை வந்து விசியோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், வேக்ஸ்டோ, ரபாடா, ஹர்ஷீப் சிங் இந்த 3 பவுலர்ஸில் ஒரு பவுலர்ஸ் நல்ல ஒரு 3 விக்கெட் ஹால் அல்லது 4 விக்கெட் ஹாலோட எடுப்பதற்கான சான்சஸ் இருக்குது. ஒரு கேப்டன் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுற நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சர்துல் தாகூர் அல்லது தீபக் சஹார் 2 பேரில் ஒருத்தர் விக்கெட் டேக்கிங்கில் வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதை மைண்டில் வச்சுங்க. இப்போ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனில் நம்ம சசாக் சிங் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்வி மாதிரி பிளேயர்ஸ் நல்லா இருக்காங்க. எம்எஸ் தோனி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்து சர்மா அல்லது சிதே சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸை ஒரு சில டீம்ஸில் ஆட் பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுல் பேட்டிங் பண்ணக்கூடிய டீம்ஸில் நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிங்க பிளேயர்ஸை. ஸோ ஓகே நண்பர்களே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம்ஸோடைய பிளேயிங் 11. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 80% மேலே எந்தெந்த பிளேஸை சூஸ் பண்ணிக்காங்கன்னா பேரிஸ்டோ, ருத்ராஜ் கெய்க்வாட், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே, சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா இந்த 5 பிளேஸை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஜிஎல் ப்ளே பண்ணுறதுக்கான நல்ல ஒரு மேட்சாக பார்க்கலாம். ஏன்னா அதிகமான பிளேயர்ஸை வந்து அதிகமான பெர்சன்டேஜில் பிக் பண்ணலை. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கு நல்ல ஒரு ட்ரை பண்ணலாம். ஸோ அது இங்கே இந்த 5 பிளேயர்ஸில் யாரெல்லாம் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, டீமில் வராமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்குதுன்னு நான் கெஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் மற்ற 4 பிளேயர்ஸில் சுயராக வருவாங்க நான் கெஸ் பண்ணுறேன். பேரிஸ்டோ ஒரு வேளை சப்போஸ் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது இன்சியல் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் இவங்களுக்கு, அதாவது ஃபாரின் பிளேயர்ஸுக்கு ஆப்டான ஒரு பிளேஸ் தான் தரம்சாலா. அதை மைண்டில் வச்சுங்க. ருத்ராஜ் கெய்க்வாட்டை மட்டும் இங்கே நான் ட்ராப் பண்ணலான்னு கெஸ் பண்ணுறேன். ஆனால் ரிஸ்க்கு தான், அதை மைண்டில் வச்சுங்க. மற்ற 4 பிளேயர்ஸும் டீமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 50 எபோ இந்த 60, அதாவது
இந்த 70 எபோவ் பெர்சன்டேஜில் ஒரே ஒரு பிளேயர்ஸ் இருக்காங்க, சசாங் சிங்கு. ஸோ அதை மென்ஷன் பண்ணல, பார்த்துங்க. ஸோ சசாங் சிங்கை மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். 60% எபோவில் கிடையாது. ஸோ 50% எபோவில் ஹர்ஷல் பட்டேல், மதிஷா பதிரானா, அசீப் சிங் 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பிளேயர்ஸில் சுயரா 3 பிளேயர்ஸ் கூட சம்டைம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது சுயரா 2 பிளேயர்ஸ் வேறு டீமில் சுயரா வந்துருவாங்க. நீங்கள் ரொட்டேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அசீப் சிங் இப்போ டெத்தில் பவுல் பண்ணுறது இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் வந்து ஹர்ஷல் பட்டேல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மதிஷா பதிரானா வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுங்க. 40% மேலே இந்த 2 பிளேஸில் சுயரா ஒரு பிளேஸ் டெஃபினெட்லி டீமில் வந்துருவாங்க. ரொம்ப ரேராக 2 பேரும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சு நீங்கள் பிக் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஃபாரின் பிச்சர்ஸ் மாதிரி இருக்கனால ரபாடாவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டெரி மிச்சலும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 எபோவ் பெர்சன்டேஜில் சுயரா நீங்கள் வந்து ரூசோ அல்லது பிரமோத் சிம்ரன் சிங் இவங்க 2 பேரில் ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ரூசோ லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு சென்னையில். ஸோ அகைன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வெளிப்படுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரூசோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு டீமாக இருந்தது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ரூசோ அண்ட் பிரமோத் சிம்ரன் சிங்கை 2 பேரையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன் சைடு டீமில் மட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 பிலோ பெர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 20 எபோவ் பெர்சன்டேஜில் இந்த 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. இங்கேருந்து சுயரா ஒரு பிளேஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது வந்து ஹர்மன் பிரீத் பிராரா இருக்கலாம், அல்லது கிளீசனாக இருக்கலாம், மொயின் அலியாக இருக்கலாம், ரஹானே இருப்பதற்கான சான்ஸ் கூட இப்போ சம்டைம் இருப்பதற்கான பாசிபிலிட்டி. இங்கேருந்து ஒரு பிளேயர் வரலாம், அல்லது வராமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிளீசன் மேக்ஸிமம் இந்த பர்டிகுலர் வெனியில் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஃபஸ்ட் பவுலாக இருந்தால் நல்ல ஒரு சாய்ஸாக நீங்கள் பார்க்கலாம். செகண்ட் பவுலிங்கில் கூட நீங்கள் வந்து சென்னை வின் பண்ணுவோம் அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் கிளீசனை ட்ரை பண்ணிக்கலாம், ஒரு விசி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிலோ 20% அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே டாப்பில் பேட்டிங் வரக்கூடிய 3 பேருமே டாப் பேட்டர்ஸ் கிடையாது, ரொம்ப கீழே தான் வருவாங்க பேட்டிங். பவுலிங்கில் தேஷ்பாண்டேவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. நியூ பிச் அப்படிங்கிறதுனால ஒரு விக்கெட் இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அல்லது தீபக் சகர், அந்த 3 பேரில் ஒருத்தர் டீமில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே. அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்ஸ்மேனில் ஒரு ஆளோ அல்லது இங்கே பவுலர்ஸில் ஒருத்தரையோ நீங்கள் பிக் பண்ணி போகிறது நல்ல சாய்ஸாக இருக்கும். ராகுல் சகார் ஒரு விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது அந்த பாயிண்ட்ஸ் வந்து டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதையும் கொஞ்சம் கெஸ் பண்ண வேண்டியிருக்கு. தேஷ்பாண்டே அது இப்போ வந்து தீபக் சகார் அண்டு சர்துல் தாகூர் பேட்டிங் எபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஏன்னா இனிஷியல் பேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரமோத் சிம்ரன் சிங் இருக்கார், அவர் கூட தேஷ்பாண்டே பவுலிங்கில் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. டெத்தில் பவுல் பண்ணும்போது சப்போஸ் ஒரு 17-18 அந்த மாதிரி ஓவர்ஸில் பவுல் பண்ணும்போது கூட ஒரு விக்கெட்ஸ் கிடைக்கலாம். அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா தேஷ்பாண்டே மஸ்டாக பிக் பண்ணிக்க. ஸோ ஓகே. பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது ருத்ராஜ் கெய்க்வாட் அதிகமான பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெறும் ஒரு பிளேயர்ஸாக வேணால் சூஸ் பண்ணலாம். இன்றைக்கி கேப்டன் விசி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக நான் பார்க்குறேன். இருப்பினும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபார்ம் பெட்டராக இருக்குது, அதனால் ஒரு பிளேயர்ஸாக சூஸ் பண்ணிக்கலாம். சிவம் துபே கேப்டன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. சாம்கரன் கேப்டன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஒரு கேப்டன் விசியாக. பேரிஸ்டோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி நான் கெஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் இவங்க 2 பேருமே ரெஸ்க்கு தான், அதை மைண்டில் வச்சுங்க. சிவம் துபே, சாம்கரன் பெஸ்ட்டாக. இப்போ சிவம் துபே இப்போ ரீசெண்டாக தரம்சாலா ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோடு நினைக்கிறேன். ஸோ அதில் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் சிவம் துபே, அதை மைண்டில் வச்சுங்க. சிவம் துபே இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெரி மிச்சல், சசாங் சிங் நம்பர் 4ல் பேட்டிங் வராரு, நம்பர் 3ல் ரூசோ வராரு. ஸோ இவங்கெல்லாம் நம்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா பிரமோத் சிம்ரன் சிங் இருக்கார். ஸோ அவங்களாம் நல்லா பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி, ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி. மிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் கெஸ் பண்ணேன். இந்த 3 பவுலரில் ஒரு பவுலர் நல்ல விக்கெட்டிங்கில் பெஸ்ட்டாக வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஹர்ஷல் பட்டேல் அதுவாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணி கூட நீங்கள் ஒரு விசி ட்ரை பண்ணி பாருங்கள். மதிஷா பதிரானா மைண்டில் வச்சுங்க. ஃபஸ்ட் பவுல் பண்ணால் சுயராக ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பவுலிங் கூட சுயராக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை பேட்டிங் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா சென்னை செகண்ட் ஹாஃபில் விக்கெட்ஸ் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி டைமில் மதிஷா பதிரானாவை கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு மாடல் டீமு. ஸோ இது ஒரு ரிஸ்க்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ 2மே ரிஸ்க்கு. இதில் வந்து இப்போ சிவம் துபே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. பேரிஸ்டோ தான் நீ கேப்டன் மட்டும் மாற்றி பார்க்கலாம். சிவம் துபே வந்து கேப்டன் விசியாக வச்சுட்டு, அல்லது கேப்டன் கொடுக்குறீங்கன்னா சிவம் துபே கேப்டன் கொடுக்குறீங்கன்னா ஒரு சென்னைக்கு ஃபேவராக ஒரு டீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்துல் தாகூர் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சர்துல் தாகூர் கூட வச்சுக்கலாம். மதிஷா பதிரானாவை கம்பல்சரி பிக் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பிக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டீம்ஸாக செட் பண்ண முடியும். இந்த டீம்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி உங்கள் டீம்ஸை செட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ரூசோவோட ஒரு கேப்டன்ஷி கொடுத்து பார்க்கலாம். டெரி மிச்சல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி கேப்டன்ஷி ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலர்ஸில் ஹர்ஷல் பட்டேல், அதே சமயத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாம்கரன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்கில் சம்டைம் டாப்பில் வர்றாரு, ஆனால் இந்த முறை பேட்டிங்கில் டாப்பில் வரக்கான பாசிபிலிட்டி இல்லை. நிறைய பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க.
அந்த அடிப்படையில் பேட்ஸ்மேனை யூஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. விக்கெட் டேக்கிங்கில் பெஸ்ட்டாக இருப்பதற்கான கூட ஒரு வாய்ப்பு இருக்குது, ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணி. இது ஒரு மாடல் டீமாக யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு பிரேம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, நம்மளுடைய வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம வீடியோஸ் டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.